ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ரொம்ப மழை காலமாக இருக்குல்ல இப்போது. அதனால் அதுக்கு ஆப்டாக ஒரு குழம்பு தான் வைக்க போகிறேன். பூண்டு மிளகு குழம்பு. இது பார்த்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டேன். கருவேப்பிலை தெரிச்சிருச்சு. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயமும் பூண்டு கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கிட்டேன். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டு அதை நல்லா வதக்கிட்டேன். அது நல்லா வதங்கட்டும். ஏன்னா சின்ன வெங்காயம் பூண்டுமே அந்த எண்ணெயிலே வதங்கணும். அது வதங்கிட்ட பிறகு நான் தக்காளி போடணும். இது கொஞ்சமாக வதங்கிட்டோம். ஒரு மாதிரி கண்ணாடி ஷேடில் வரும்ல, அது மாதிரி அந்த பக்கத்தில் வந்துட்டுமே தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 தக்காளி, ரொம்ப பெரிய சைஸ் தக்காளியில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி அளவுக்கு போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மசாலா தான் பார்த்தீங்கன்னா இது கருவேப்பிலை, மிளகு, சீரகம், தனியா, அதை மல்லி விதை, அதுக்கப்புறம் சுக்கு போட்டுக்கிட்டேன் நான். ஏன்னா கொஞ்சம் வெயில் மழைனால அது கொஞ்சம் கோல்ட் ஆகிடுச்சு. அதனால் இந்த சுக்கு போட்டு சேர்த்தோன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றதுக்காக நான் அதையும் போட்டு தக்காளி வதங்கின பிறகு இந்த மசாலா சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சமாக இது பண்ணால் போதும். ஏன்னா நம்ம வறுத்து தான் நான் சேர்த்துருக்கேன். இதை நான் வறுத்து அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறதுனால ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் புளி தண்ணி ஊற்றிடலாம். ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும். அதனால் புளி தண்ணி ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் அதுலேயே தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடுவோம். முதலே எவ்வளோ தண்ணி ஊற்றணுமோ ஊற்றிட்டு நல்லா சுண்ட வச்சுருங்க. அதுக்கு அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுட்டேன். அதை நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு புளி ஜாஸ்தியாக இருக்கா மாதிரி தெரிஞ்சது. கொஞ்சம் புளிப்பு காரமும் இருந்துச்சு, கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தியாக இருக்குதுன்றதுனால இந்த டைமில் நான் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் உப்பும் இந்த ஸ்டேஜில் எவ்வளோ தேவையோ அதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கிளறிட்டு ஒரு கொதி, சும்மா ஒரு லைட்டாக ஒரு கொதி மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா அது சுண்டட்டும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பூண்டும் நல்லா வெந்திருக்கும், சின்ன வெங்காயமும் நல்லா வெந்திருக்கும். அதோட நம்ம சூடாக சாப்பாடில் போட்டு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்டு இந்த மழைக்கு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இதோட நீங்கள் ஒரு அப்பளம் பொரிச்சு வச்சுக்கிட்டா போதும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.